அங்கே பாருங்களா மருந்தெல்லாம் வச்சு வயிறில் ஒரே ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அல்சர் சிரப் அடித்து விட்டேன் ஊசியால். அங்கே பாருங்களா ஆனால் மருந்து அடித்து விட்டுட்டேன் நான். அதனால் போய் அங்கே போய் ஏறி படுத்துக்கிட்டான் கோவத்தில். இங்கே தான் ஆயா பக்கத்தில் படுத்துருப்பான். அடி வாங்கக்குள்ளே கத்தவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடி வாங்கினதுக்கப்புறம் கத்துறான் பாருங்களேன். அடி வாங்கிட்டு வந்தால் அவன் எப்போ படுத்தாலே தெரியாது. நைட்டு எனக்கு ரொம்ப ஜுரம்னு சொல்லிட்டு நானும் மாத்திரை போட்டேன், தூங்கிட்டேன். இப்போ ஏஞ்சி பார்த்தா 2 மணிக்கு ஏஞ்சி பார்த்தாக்கா இவன் படுத்துருக்கான். காது உள்ளாரெல்லாம் அடித்து வச்சுருக்குவாங்க. காது அந்த உள்ளார ஒரு சின்ன மொட்டு மாரி இருக்கும் பாருங்க, அது தனியாக பேத்த மாரி எடுத்துருச்சுவோம். உதவாங்கக்குள்ளே ஒரு கற்று கிடையாது, சண்டை வளர்க்குற மாதிரி வச்சுக்கிறது. இங்கே இந்த மருந்து போடுறாங்களே அவன் என்ன கற்றுறான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே பாருங்களேன் அந்த பப்புவை. இங்கே பாருங்கள், யாரோ காதெல்லாம் கீச்சு அடிச்சுட்டாங்கப்பா. பூரா காயமாக இருக்கு பாருங்க, சூப்பா. இங்கே பாருங்கள், கண், நெத்தி, அந்த மூஞ்சி, மூக்கு, இந்த கண், காது எல்லாத்துலேயும் காயம் பப்புக்கு. கையில் பெரிய காயம். பாருங்க, யார் சாமி ஒன்று அடிக்கிறது? யார் ஒன்று அடிக்கிறது? மயிலே காடு உள்ளாரெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. பேசாமல் இருக்கணும் தம்பி. உதவாங்கக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுற. தொடச்சி பவுரு போட வேணா, மருந்து ரத்தம் ஊற்றுது. சாமிடி நீ, சாமிடி. சோரிடா சாமி. ஆறா சாமி ஒன்று அடிச்சது? என் தங்காமே, என் தங்கத்தை யார் அடித்தாங்க? எங்கேயோ விழுந்துருக்கான் பாரு. சீரை மட்டும் தெரியுது. சீரை காட்டு. இந்த அழுக்கெல்லாம் என்ன தெரியுது? இங்கே வேற இதெல்லாம் அழுக்கு. ஏய், கொலை பண்ணி போட்டுருவான். சரி, நான் உனக்கு மருந்து அடித்து போடுறேன். அவன் ஒன்றுமே சரி, உன்னை கஷ்டப்படுத்தாமல் மருந்து வைக்கிறேன். சரிப்பா, இல்லைப்பா சரி வேணாம். அவனுக்கு மருந்து வச்சு பவுடரு போட்டு உருண்டி தங்கம் வலிக்காமல் செஞ்சு உருண்டி. அம்மா ஏய், உத வாங்கிடுவ. அங்கே வாங்கின உத கொஞ்சோண்டு. எப்போ வந்தானே தெரியலம்மா. நானும் ராத்திரி வலி இது உடம்பு வலி ஜுரம் தாங்காம மாத்திரை போட்டதுனால தூங்கிட்டேன். சாமிடி நீ, சாமி. நான் உனக்கு பவுரு போட்டு மருந்து போட்டு ஓடி சாமி. சாமிடி நீனு. யாரு ஒன்று அடிச்சு விட்டதுப்பா? யாருப்பா ஒன்று அடிச்சது? சாமிடி நீ, சாமி. சரிப்பா, சரியா போயிடும் பாரு. அம்மா நாளைக்கு சரியாயிடும் எல்லாத்தையும். வலிக்குதுன்னா அப்புறம் மருந்து வைக்கிறது இல்லைம்மா. வலிக்குந்தா நீ ஏன் காயலாக்காரன்? உனக்கு எதுக்கு வீர சாகசம்? இவர் காது 2 கிழிச்சு விட்டாங்க.
உதயம் வாங்கிட்டு வந்து சைலண்ட்டாக படுத்துக்கிட்டேன். அடாடாடா, காதை தனியாக எடுத்து அனுப்பிச்சி விட்டுனா கூட காது இல்லாத பூனைன்னு கடலூர் மாவட்டத்தின் காது இல்லாத பூனைன்னா இருக்கும். காதோடு அனுப்பிச்சிச்சு கீச்சு விட்டு. நெல்ல பூனை இது மதம் கொண்டு போய் எதுக்குமா போகிறேனே? கண்ணாடிக்காரக்குள்ள வீடு வரைக்கும் போகிறேன். பொண்ணு வேலை சொல்லுவார், இது உள்ளார தாம்மா பூனை பண்ண, அங்கே போகிற நீ பொண்ணு பிடிக்க. எல்லாருமே சொல்கிறாங்களே, எல்லா பூனையும் ஒரு விதமாக ஓடனா இது ஒரு விதமாக ஓடும், டுக்கு டுக்கு டுக்குன்னு ஓடும். டீச்சர் சொல்லுவாங்க, எல்லா பூனையும் இப்படி பாஞ்சு பாஞ்சு ஓடனா இது குடு குடு குடுன்னு ஓடும். வீட்டு வளர்ப்பு பாஞ்சு பாஞ்சு ஓடாது. சாமிடி நீ, சாமிடி நீனு. சாயங்காலம் கூட சொல்லம்மா, அந்த பவுட்ரு கொட்டி நேற்று காதில் ரத்தங்கத்தான் ஒரு துளி இல்லைம்மா, அப்படி காஞ்சி போய் லட்டு மாதிரி இருந்துச்சு காது. பார்த்தேன், தொட்டு பார்த்து மோந்து பார்த்து ஒரு ராவை கவிச்சு அடிக்கிற ரத்த கவிச்சி. என்ன பண்ற? உதயம் வாங்கிட்டு வந்து மருந்தெல்லாம் வச்சுருக்கோம். படுத்த இடத்துல பால் குடிச்சிரு குடிச்சிரு, அந்த பாலையும் குடிச்சிருடி, குடிச்சிரு. சரி, எடுத்துமா.